தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக பல்வேறு சமூக ஊடகங்களின் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்துகின்ற தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளில் முக்கிய பாடத்திட்டங்களில் ஒன்றான யூனிட் 6, அதாவது அழகு 6, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த பாடத்தில் மட்டும் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் 40 கேள்விகளும், குரூப் 2 அண்ட் குரூப் 2Aல 20 கேள்விகளும், குரூப் 4 எக்ஸாமில் 20 கேள்விகளும் இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான பாடம். அதாவது டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் 2019ஆம் ஆண்டில் சிலபஸில் சம்வாட் சேஞ்சஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அந்த யூனிட் 5ம் 6ம், அந்த யூனிட் 5ல் இருக்கிற தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களை 2019ஆம் ஆண்டிலிருந்து புதிதாக பாடத்திட்டத்தில் நுழைக்கிறாங்க. அதில் 2023ஆம் ஆண்டில் என்ன பண்ணுறாங்க, மீண்டும் சிலபஸை ரீஆல்டர் பண்ணுறாங்க. முதல்ல 10 யூனிட் இருக்கும், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு 6 யூனிட்டாக சுருக்கி இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த யூனிட் 6வது அழகு 20 மார்க்குகளை கொண்டது. குறிப்பாக 20 கேள்விகள், 20 மார்க்கில் 20 கேள்விகள், டோட்டலாக மொத்தம் 150 மதிப்பெண்களில் 30 மதிப்பெண்ணை பெறுகின்ற ஒரு பாடம் தான் இந்த யூனிட் 6, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது குரூப் 1ல் 40 கேள்விகள், 40 கேள்வினா 60 மதிப்பெண். குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல 20 கேள்விகள், 30 மதிப்பெண். அதே தான் குரூப் 4, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள், 30 மதிப்பெண். அப்போ இந்த பாடத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம வருகின்ற ஒவ்வொரு வீடியோ தொகுப்புலையும் கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதனுடைய பாடத்துடைய பாடத்திட்டம் பாருங்கள், அழகு 6 பாடத்திட்டம். மொத்தம் ஒரு 4 பாட்டாக நம்ம இந்த பாடத்தை நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த முதல் 4 பகுதிகளில் முதல் 2 பகுதிகள் நம்முடைய தமிழ் பாடத்தோட தொடர்புடையது. அதாவது நம்முடைய தமிழ் மொழி பாடமான தமிழோட தொடர்புடையது. அதில் முதல் பகுதி பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. அப்போ சங்க காலத்தை வரைந்து இப்போ வரையும் இருக்கிற நவீன இலக்கியங்களை பற்றி நாம் பார்க்குறது தான் இந்த முதல் யூனிட், அதாவது பாடத்திட்டத்தினுடைய முதல் பகுதி 1. அதில் தமிழ்நாட்டுடைய வரலாறு, குறிப்பாக தமிழுடைய சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அந்த தொல்லியல் இன்றைக்கி அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இது முதல் பார்ட். 2வது பார்ட் திருக்குறள். இந்த திருக்குறளை ஒரு 6 தலைப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முக்கியமான பகுதியாக இடம்பெறுகின்ற பாடத்திட்டத்தில் திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் இல்லாத ஒரு தேர்வையும் நம்ம பார்க்க முடியாது. அந்த வகையில் இந்த திருக்குறளில் நம்முடைய பாடத்திட்டத்தில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 தலைப்புகளை கொடுத்துருக்குறா. முதலாவது தலைப்பு, திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம். அப்போ மதச்சார்பற்ற செக்யுலர் லிட்ரேச்சர், திருக்குறள் இஸ் அஸ் எ செக்குலர் லிட்ரேச்சர். அப்போ அந்த செக்குலர் லிட்ரேச்சர் மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் என்பதை நாம் திருக்குறளில் சொல்லப்பட்ட மேற்கோள்களின் வாயிலாக நம்ம திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் என்று பார்க்க போகிறோம். 2வது தலைப்பு, திருக்குறளில் 2வது தலைப்பு அன்றாட வாழ்விலோடு தொடர்பு தன்மை. அப்போ திருக்குறளில் நம்மளுக்கு சொல்லப்பட்ட அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய திருக்குறள் கொள்ளப்பட்ட கருத்தாக்கங்கள் என்ன. இப்போ நம்ம டெய்லி பேஸில் திருக்குறளை நம்ம அன்றாட வாழ்வில ஒழுக்க நெறிகளை எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கிறோம் என்ற தலைப்புக்குட்பட்ட திருக்குறள் மேற்கோள்களை நம்ம பார்க்கணும். அன்றாட வாழ்விலோடு தொடர்பு தன்மை. 3வது, மானிடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். அப்போ மானிடத்தில் குறிப்பாக மனிதனில் திருக்குறள் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன. ஏன்னா பார்த்தீங்கன்னா மனிதனுக்காக இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் என்னன்னா திருக்குறள். நல்ல அறநெறிகளோட ஒழுக்க நெறிகளில் சொல்லப்பட்ட திருக்குறளுடைய தாக்கம், அதாவது மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் என்ற 3வது தலைப்பை பார்க்க போகிறோம். 4வது தலைப்பு, திருக்குறளும் மாறாத விழுமியங்கள். தட் மீன் வேல்யூஸ். குறிப்பாக அதில் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை பற்றி திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மனித நேயத்தை பற்றி என்ன, ஹியூமனிட்டியை பற்றி என்ன திருக்குறளில் சொல்லியிருக்கு, அதற்கான மேற்கோள்களை பார்க்க போகிறோம். 5வது தலைப்பு,
சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. அப்போ சமூக அரசியல் பொருளாதாரத்தில் இம்பேக்ட் ஆஃப் சோசியலி பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலாக இந்த திருக்குறளுடைய தாக்கம் இன்றைய அரசியல் வாழ்வில் பொருளாதார நிகழ்வுகளில் இன்றைய சமூகத்தில் திருக்குறளுடைய தாக்கம், திருக்குறளுடைய பொருத்தப்பாடு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். 6வது திருக்குறளில் சொல்லப்பட்ட தத்துவ கோட்பாடுகள், தட் மீன் பிலாசபி. திருக்குறளில் சொல்லப்பட்ட தத்துவ கோட்பாடுகள். ஆக இந்த 6 தலைப்புகளை தான் நம்ம பாடத்திட்டம் 6ல் அழகு யூனிட் 6ல் திருக்குறள் சம்பந்தமான பகுதியாக பார்க்குறோம். அப்போது முதல்ல தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. அப்போ சங்ககாலம், குறிப்பாக சங்க காலத்தில் தான் 17 மேல் கணக்கு, குறிப்பாக அந்த 17 மேல் கணக்கில் தான் 8 தொகை, 10 பாட்டு, ஈவன் பார்த்தோன்னா அதை தொடர்ந்து 17 கீழ்கணக்கு, அதில் தான் திருக்குறள் எல்லாம் வரும். அதை தடுத்த காப்பியங்கள் வரும், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், பக்தி இலக்கியம் போன்ற சங்க காலம் முதல் இக்கால நவீன கால வரை பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், ஈவன் வாணிதாசன், கண்ணதாசன் போன்ற இக்கால தமிழ் இலக்கிய வரலாறு, மரபு கவிதை, புது கவிதை போன்ற பல்வேறு தலைப்புகளை தமிழ் இலக்கிய வரலாறு எப்படி காலந்தோறும் தன்னை புதுப்பித்து பல்வேறு வரையிலான வரலாறுகளை பற்றி பார்க்குறோம். அதோட திருக்குறள், இந்த 2 பகுதியுமே நாம் தமிழ் மொழி பாடத்தோடு தொடர்படுத்தி பார்க்கணும். அடுத்த 3வது பாட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்று பாட்டோடு நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பாக விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதில் ஆங்கிலேயருக்கு எதிர்க்கான தொடக்க கால கிளர்ச்சிகள், தட் மீன் இயர்லி அஜிஸ்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழகத்தில் தான் நடைபெறுது. அதுதான் முதல் ஆங்கிலேயர் எதிர்த்தவர் பூலித்தேவர். பூலித்தேவருக்கு அடுத்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் தான் மருது பாண்டியர்கள், தீரன் சின்னமலை போன்ற ஆங்கிலேயருக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள், குறிப்பாக பாளையக்கார கிளர்ச்சி, அப்புறம் தென்னிந்திய கழகம், அதுக்கப்புறம் தான் வேலூர் கழகம் 1806. அப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பான சென்னை வாசிகள் சங்கம் 1852. அதை தொடர்ந்து தான் சென்னை மகாஜன சபா 1884 போன்ற விடுதலை ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளும், அதைத் தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கை பார்க்க போகிறோம். அப்போ விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குல குறிப்பாக வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி, மூவலூர் ராமமிர்தம், கடலூர் அஞ்சலியம்மாள், ருக்குமணி லட்சுமிபதி, அம்புஜித்தம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை போன்ற பல்வேறு போராட்டத்தில், விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பெண்களின் பங்கை பார்க்க போகிறோம். அப்போ இந்த 3வது தலைப்பு எதோட தொடர்புடையனா வரலாற்று பாடம், குறிப்பாக இந்திய தேசிய இயக்கத்துடன் தொடர்புடையது. அப்போ பார்த்தீங்கன்னா முதல் பகுதி தமிழ் மொழி, முதல் 2 பகுதி தமிழ் மொழி பாடத்தோடவும், 3வது வரலாற்று பாடத்தோடவும், 4வது பார்த்தீங்கன்னா அது நிர்வாக பாடத்துடன் தொடர்புடையது. அப்போ 4வது பாட்டா 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சியை பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, குறிப்பாக தமிழகத்தில் நீதி கட்சி முதல்ல பிராமணர் அல்லாதர் சங்கம், அப்புறம் தென்னிந்திய நல உரிமை கழகம், அதுக்கப்புறம் தான் நீதி கட்சி. தமிழகத்தில் நீதி கட்சி 1920 முதல் 1937 வரை ஆட்சி செய்த அதனுடைய சாதனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் தான் ஒன்று பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, ரேஷ்னலிசம். குறிப்பாக சமத்துவம், பகுத்தறிவாதத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் 2 பேர். ஒன்று வட இந்தியாவில் அம்பேத்கரும், தென்னிந்தியாவில் குறிப்பாக அந்த வார்த்தைகளை பிரபலமாக்கியவர் தந்தை பெரியார். அப்போ பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் 1925. அப்போ பெரியாருடைய கான்ட்ரிபியூஷனில் பார்க்கும்போது சுயமரியாதை இயக்கம் ஒன்று. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் வெளியேறி 1925ஆம் ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறாரு. அப்போ சுயமரியாதை இயக்கம்னா என்ன, சுயமரியாதை இயக்கத்தினுடைய மாநாடுகள்லாம் இங்கே நடைபெற்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது திராவிட இயக்கங்கள். குறிப்பாக தந்தை பெரியார் நீதி கட்சியினுடைய தலைவராக 1938ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த நீதி கட்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இயக்கமாக நடத்தி 1944 நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றுறார். சேலத்தில் நடந்த மாநாட்டில்
அப்போ அந்த திராவிட கழகம் தான் பிற்காலத்தில் 1949 திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுது. அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் எம்ஜி ராமச்சந்திரன் 1972ஆம் ஆண்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் வைக்கிறாங்க. அப்போ அந்த தமிழகத்தில் இருந்த திராவிட இயக்கங்களுடைய வரலாறு, குறிப்பாக அந்த திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி, நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு விதமான சமூக நீதிக்காக போராடிய கட்சிகளில் ஒன்று தான் அந்த திராவிட இயக்கம். குறிப்பாக தமிழகத்தில் 1967 முதல் டில் டேட் இன்னைக்கு வரை 2025 வரை தமிழகத்தை ஆட்சி செய்த இயக்கம் எதுனா அந்த திராவிட கட்சிகள் தான். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அந்த சுயமரியாதை இயக்கத்தின் வாயிலாக இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட இந்த திராவிட இயக்கங்களை பற்றியும், அடுத்ததாக 2 தலைவர்களுடைய பங்களிப்பை நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய பங்களிப்புன்னா, அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா ஆகியோருடைய பங்களிப்பை பற்றி இந்த பாடங்களில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த அழகு 6 பாடத்திட்டம் 4 பகுதியாக பிரிக்கலாம். அதில் முதல் 2 பகுதி தமிழ் மொழி பாடத்தோடு தொடர்புடையது. 3வது விடுதலை போராட்டத்தும் இந்திய தேசிய இயக்கத்துடன் தொடர்புடையது. 4வது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ்நாடு அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சியை பொறுத்தவரையும் அது தமிழ்நாட்டின் நிர்வாக தொடர்புடையது. ஆக இந்த 4 தலைப்புகளில் இந்த பாடத்தை நாம் அணுகினா இந்த பாடத்தை நம்ம எளிதாக புரிந்து கொண்டு தேர்வில் இடம்பெறுகின்ற கேள்விக்கு அதிக மதிப்பெண்ணை பெற்று நம்ம வெற்றி அடைவதற்கு இந்த பாடம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக முதல் பாருங்கள், சங்க காலம். அப்போ இந்த பாடத்துடைய அறிமுகத்தில் சங்க காலம்னா என்ன? அப்போ சங்கம் என்றால் தமிழில் கூடுகை அல்லது கல்வி கழகம் என்ற பெயர். அப்போ இந்த சங்கம் என்ற சொல்ல பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் மதுரையில் கூடிய தமிழ் புலவர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களின் அவையை குறிப்பது தான் சங்கம். அப்போ சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தவர்கள் யாருன்னா பாண்டியர்களே. அப்போ சங்கம் என்ற சொல்லு பாண்டிய மன்னர் ஆதரவில் மதுரையில் கூடிய தமிழ் புலவர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் அவையை குறிப்பது தான் சங்கம். அப்போ இந்த சங்க காலம், அதனுடைய காலம் என்றால் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல், அதாவது பொது ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை காலத்தை குறிப்பது தான் இந்த சங்க காலம். அப்போ அந்த சங்க காலத்துடைய புவியியல் மையம், தட் மீன் ஜாகிரபிக்கல் எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா ஆறுகளுக்கு தெற்கே உள்ள பகுதி, கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா ஆறுகளுக்கு தெற்கே உள்ள பகுதி தான் இன்றைய தமிழ்நாடு, கேரளா மற்றும் லங்கை, ஆந்திர பிரதேசம், கர்நாடகத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த சங்க காலத்தினுடைய புவியியல் மையங்கள். அடுத்ததாக தகவல் ஆதாரம். இந்த சங்க காலத்துக்கான தகவல் ஆதாரங்கள் என்னன்னா, அதை நம்ம ஆதாரத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாம். முதன்மை ஆதாரங்கள், 2வது துணை ஆதாரங்கள். அதில் முதன்மை ஆதாரங்கள் பொறுத்தவரையும் சங்க இலக்கியம். அப்போ சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையும் தொல்லியல் சான்றுகள். அதான் அந்த தொல்லியல் என்பது ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ். அந்த ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸில் தான் எக்ஸ்கேவேஷன், அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. குறிப்பாக தொல்லியல் சான்றுகளில் பூம்புக்காருடைய தொல்லியல் சான்று, கொர்க்கை துறைமுகத்துடைய தொல்லியல் சான்றுகள், கொடுமணல், குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கொடுமணல், அப்புறம் உறையூர், கரூர், பாண்டிச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு, ஈவன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் உள்ள அழகன் குளம் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த மண்பாண்டங்கள். அப்போ நாட் ஒன்லி ஃபார் மண்பாண்டங்கள் மட்டுமல்ல, அங்கே கிடைக்கப்பெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற நாணயங்கள், ஈவன் மணிகள் மற்றும் கட்டமைப்புகள், இது முதன்மையான சங்க இலக்கியத்திற்கான முதன்மை ஆதாரங்களாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுக்கள், குறிப்பாக தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் இன்று கீழடி ரொம்ப பிரபலமாகிறதுக்கு அகழ்வாராய்ச்சியினுடைய, அதாவது சங்க காலத்தினுடைய தமிழ் நாகரிகத்தின் நகர நாகரிகம் கீழடி, குறிப்பாக சிவகங்கை மாவட்டம், அந்த அகழ்வாராய்ச்சியில் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ கல்வெட்டுகளை பொறுத்தவரையும் தமிழ் பிராமி எழுத்துக்களை கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய கல்வெட்டுகளிலே தமிழ் பிராமி கல்வெட்டுகள், உதாரணமாக மாங்குளம், மதுரை மாங்குளம், புகழூர் கல்வெட்டுகள், அதே நேரத்தில் அசோகருடைய கல்வெட்டுகளும் சேர சோழ பாண்டியர்களை அண்டை நாடுகளாக குறிப்பிடுகின்றன இல்லையா? சேர சோழ பாண்டியர்களை அதாவது அசோகருடைய கல்வெட்டுகளும் சேர சோழ பாண்டியர்களை அண்டை நாடாக குறிப்பிடுதோம் இல்லையா? இதெல்லாம் முதன்மை ஆதாரங்களாக நம்முடைய சங்க காலத்தை அறிவதற்கான முதன்மை ஆதாரங்களாக இருக்கின்றன.
அதே நேரத்தில் துணை ஆதாரங்களாக கிரேக்க ரோமானிய குறிப்புகள், குறிப்பாக அதில் பிலினி அவர் எழுதின நூல் பேர் தான் இயற்கை வரலாறு, தாலமி அவர் எழுதின புத்தகம் புவியியல், ஸ்ட்ராபோ மற்றும் பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்திரியன் போன்ற துணை ஆதாரங்கள் கிரேக்க ரோமான குறிப்புகள் மூலமாக கிடைக்குது. அது நம்முடைய சங்க காலத்தை அறிய உதவும் தகவல் சான்றுகள். அதே நேரம் மெகஸ்தனிஸ்னு இண்டிகா இந்த பாண்டிய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது மெகஸ்தனிஸ். அதே மாதிரி ரங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம் மற்ற தீபவம்சம் அதுவும் நம்மளுக்கு துணை ஆதாரங்களாக விளங்குகின்றன. அடுத்தது 3 சங்கங்கள், அதாவது மரபவழி வரலாறு. நம்ம தமிழகத்தில் சங்க காலத்தில் குறிப்பாக 3 சங்கங்கள் இருந்ததாக மரபவழி வரலாறு. அதில் முதற் சங்கத்தை பொறுத்தவரையும் தென்மதுரை, அந்த தென்மதுரையில் முதல் சங்க கூடம் தான் வரலாறு. அது கடல் கோளால் அழிந்து விட்டது. கடல் கோள்னா சுனாமி, கடல் கோளால் அழிந்து விட்டதாம். 2ஆம் சங்கம் கபாடபுரம். அந்த 2ஆம் சங்க காலத்தில் தான் கபாடபுரம், அந்த 2ஆம் சங்க காலத்தில் தான் தொல்காப்பியம் இயற்றப்பட்டதாக வரலாறு. 3ஆம் சங்கம் தற்போதைய மதுரை, சுமார் 2381 கவிதைகள், பெண்கள் உட்பட 473 புலவர்களால் இயற்றப்பட்டதான் இன்றைய மதுரையில் அமைந்த தற்போதைய மதுரையில் அமைந்த 3வது தமிழ் சங்கம். அப்போ இந்த 3 தமிழ் சங்கங்களில் இருந்த முக்கிய அரசு மரபுகள் பாருங்க. குறிப்பாக சேரர்கள். இந்த சேரர்கள் இன்றைய கேரளாவின் சில பகுதியும், மேற்கு தமிழ்நாடு குறிப்பாக கரூர், ஈரோடு, இந்த கொங்கு மண்டலமும் இன்றைய கேரளாவுடைய பகுதி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேரர்கள். கன்னியாகுமரி கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், சேரர்களுடைய பகுதிகளாக இருந்தது. அப்போ இன்றைய கேரளாவின் சில பகுதிகளையும் மேற்கு தமிழ்நாட்டையும் ஆண்டவர்கள் தான் சேரர்கள். அதேமாதிரி சோழர்கள் பொறுத்தவரையும் காவிரி டெல்டா பகுதியை, குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் காவிரி டெல்டா பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள். வேற பாண்டியர்களை பொறுத்தவரையும் மதுரையை சுற்றியுள்ள தெற்கு தமிழ்நாட்டை ஆண்டவர்கள். ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை போன்ற பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். அப்போ முக்கிய அரசு மரபுகள் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அடுத்தது சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கிய தொகுப்பு தான் தமிழ் மக்களின் வாழ்க்கை, அதோட தமிழ் மக்களுடைய பண்பாடு, தமிழ் மக்களுடைய விளிமியங்களை பிரதிபலிக்க ஒரு வளமான சித்திரமாகுமா. இது முதன்மையான மதச்சார்பற்ற தன்மையுடையது. அப்போ சங்க இலக்கியம் ஒரு முதன்மையாக மதச்சார்பற்ற தன்மையுடையது. செக்குலர் லிட்ரேச்சராக இருந்திருக்கு. அதில் குறிப்பாக காதல், தட் மீன் அக வாழ்க்கை, மற்றும் வீரம், பொது வாழ்க்கையெல்லாம் புறம் ஆகிய கரும்பொருள்களில் கவனம் செலுத்துகிறதாம். இதில் குறிப்பாக 17 மேற்கணக்கு. அந்த 17 என்றால் 18, மேற் அப்படி என்றால் பெரிய, கணக்கு என்றால் நூல் என்று அர்த்தம். அப்போ 17 மேல் கணக்கில் தான் 2 பகுதிகள் உள்ளடக்கியது. ஒன்று 8 தொகை. 8 தொகை என்பது கவிதைகளின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அதில் தான் நற்றின, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு எல்லாம் 8 தொகை நூல்களில் கவிதைகளின் தொகுப்பாக அமைந்திருக்கும். அப்போ நம்ம தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த 8 தொகையை நம்ம அகநூலாக, புறநூலாக, அகம் மற்றும் புறநூல் எதுன்னெல்லாம் பார்க்க, அகமா புறமா என்ற வரிசையிலும் இதனுடைய சிற்றலை எவ்வளோ, பேரலை எவ்வளோ பாடல்கள் எவ்வளோ, இதை யார் தொகுத்தாங்க, தொகுப்பித்தவங்க யார், கடவுள் வாழ்த்து யார், முக்கியமான மேற்கோள்கள் என்ன, அதனுடைய பாடலுடைய வகைகள் எப்படி எண்ணில் அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 10 பாட்டு என்பது நீண்ட கவிதைகள். குறிப்பாக திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில் தான் முருகனுடைய அறுபடை வீடுகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இது காலத்தால் பிந்தியது இருந்தாலும் கடவுளுடைய பேரில் முதல்ல வைக்கிறாங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாலை, மலைப்படுகடாம் போன்ற 10 நூல்களை உள்ளடக்கியதான் 10 பாட்டு. இது நீண்ட கவிதைகள். அப்போ 8 தொகை என்பது கவிதைகளின் தொகுப்பு, 10 பாட்டு என்பது நீண்ட கவிதைகள். அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்கள். குறிப்பாக சங்க காலத்தின் பிற்பகுதியிலோ அல்லது சங்கத்திற்கு பின்னரோ இயற்றப்பட்ட முதன்மையான அறநெறி நூல்கள் அல்லது நீதி நூல்கள். குறிப்பாக 17 கீழ்கணக்கு என்றால் 17 என்றால் 18, கீழ் என்றால் சிறிய,
கணக்கு என்றால் நூல் என்று அர்த்தம். அப்போ இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள், அதில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 18 நூல்களில் 11க்கும் மேற்பட்ட நூல்கள் அறநூல்களாக. அப்போ இந்த 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் என்று பெயர். அப்போ அதில் அதிகமான அறத்தை சொல்கிற நூல் தான் திருக்குறள். திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. குறிப்பாக திருவள்ளுவருடைய திருக்குறளின் நூல் அமைப்பாக 3 பால், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள், 9 இயல்களாக தொகுக்கப்பட்டதான் திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருக்கிறாங்க, பிற்கால உரை எழுதியிருக்கிறாங்க. ஆகவே திருக்குறள் அதிகம். அப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் அதிக அறத்தை சொல்கிற நூல் எதுனா திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்தது நாலடியார், நாலடியார் அடுத்தது பழமொழி 400. அது மட்டும் இல்லை, மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் போன்ற 17 புகழ்பெற்ற படைப்புகளை உள்ளடக்கியதான் இந்த 17 கீழ்கணக்கு நூல். இன்னா 40, இனியவை 40, ஏலாதி, சிறு பஞ்ச மூலம், நான்மணி கடிகை, இந்த போன்ற முக்கியமான நூல்களெல்லாம் உள்ளடக்கிய அறநூல்களாக பிரதிபலிப்பதுதான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள். அதில் முதல்ல தொல்காப்பியம் பாருங்கள், தொல்காப்பியரால் இயற்றப்பட்டது. அப்போ இன்றைக்கி தமிழ் இலக்கியத்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக பழமையான இலக்கண நூல் எது என்றால் தொல்காப்பியம். அப்போ தற்போதுள்ள மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அப்போ நம்முடைய இலக்கணம் இருக்குன்னா அதுக்கு ஒரு இலக்கியம் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற இன்றைக்கு மிகவும் பழமையான தற்போதைய கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அதுக்கு முன்னாடி ஒரு இலக்கியம் இருந்திருக்கணும். அப்போ கிடைக்கப்பெற்ற இன்றைய தற்போதைய இலக்கண நூல் தொல்காப்பியம், இலக்கிய நூல் சங்க இலக்கியம். அப்போ அதே பண்டைய காலத்தில் சங்க இலக்கியங்களில் குறிப்பாக 26,350 அடிகளை கொண்ட, உலகிலேயே எந்த நாடுகளிலும் இல்லாத அடிவரையை கொண்ட நூல் எதுனா நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற சங்க இலக்கிய நூல்களே. அப்போ இந்த தொல்காப்பியம் இன்றைய மிக பழமையான தமிழ் இலக்கண நூல். இது 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல்ல எழுத்து அதிகாரம், அந்த எழுத்து அதிகாரத்தில் தான் எழுத்தியல் பற்றி சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்லதிகாரம், சொல்லியல் மற்றும் தொடரியல் சொல்கிறாங்க. மூன்றாவது தான் பொருள் அதிகாரம், மற்ற எந்த மொழிகளிலே இல்லாத ஒரு சிறப்பு பொருளதிகாரம். குறிப்பாக பொருள், திணை போன்ற செய்யுளில் நம்முடைய சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம் தான் பொருள் அதிகாரம். அதே மாதிரி காப்பியங்கள் என்பது என்னன்னா, சங்க காலத்திற்கு பிந்தையதாக கருதப்பட்டாலும் சங்க கால நிகழ்வுகளை, குறிப்பாக சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த நெறிமுறைகளை விவரிப்பது தான் இந்த காப்பியங்களே. குறிப்பாக சிலப்பதிகாரம் காப்பிய இலக்கத்திலே 50 காப்பியங்களிலே முதன்மை காப்பியமாக சொல்லப்படுற நூல் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. இது இரத்தன கணையாளி என்று அழைக்கிறாங்க. இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டு கண்ணகி, கோவலன் மற்றும் மாதவி ஆகியோரை சுற்றி சுழல்கிறது. தமிழின் முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிட்ட பாட்டுடை செய்யுள், பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்ற காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று கூட அழைக்கிறாங்க. முதலாக ஒரு குடிமகளை தலைவியாக கொண்டு இயற்றப்பெற்ற காப்பியம்தான் இந்த சிலப்பதிகாரம். இரண்டாவது பாருங்க, மணிமேகலை. அந்த 50 காப்பியங்களில் இரட்டை காப்பியமாக என்று அறியப்படுகின்ற சிலப்பதிகாரம் அதனுடைய தொடர்ச்சியாக குறிப்பாக சீத்தலை சாத்தனரால் இயற்றப்பட்டதான் மணிமேகலை. இது ரத்தனங்களின் மேகலை என்று அழைக்கிறாங்க. இது ஒரு பௌத்திய காப்பியம். அப்போ 50 காப்பியங்களில் பௌத்த காப்பியம், சமண காப்பியம் சொல்கிறான். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்களில், அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்ற 5 காப்பியங்கள் 50 காப்பியங்கள் என்று அழைக்கிறார். அதில் மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியம். அப்போ மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம். இது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி. மணிமேகலை குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் கதை மாந்தர் யாருன்னா கண்ணகி, கோவலன், மாதவி. அதே மணிமேகலை எடுத்துக்கிட்டால் கோவலன் மற்றும் மாதவியின் மகளான மணிமேகலை மையமாக கொண்டதுதான் இந்த மணிமேகலை. அப்போ கரும்பொருள்கள், சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட கரும்பொருள்களில் அதில் அகம் என்றால் காதல், உள்ளம். தட் மீன் தனிப்பட்ட உணர்வுகள், காதலின் பல்வேறு நிலைகள், அதாவது திருமணத்திற்கு முந்தைய திருமண வாழ்க்கை, அதே மாதிரி பிரிதல் போன்றவை, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அக வாழ்க்கையாக சொல்லுவாங்க. மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை கையாளும் கவிதைகள் தான் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ மெயினாக கரும்பொருள்கள். அப்போ கரும்பொருள்களில் முதல்ல வந்து தெய்வம் பாருங்கள். குறிஞ்சி நிலத்துக்கான தெய்வம் யாருன்னா முருகன். அதே முல்லை நிலத்துக்கு திருமால், மருத நிலத்துக்கு இந்திரன், நெய்தல் நிலத்துக்கு வர்ணன்,
பாலின் இனத்துக்கு கொற்றவை. அப்போ இந்த குறிஞ்சி திணையினுடைய மக்கள் அவங்களுக்கு என்ன பேர்னா வெற்பன், குறவர், குறத்தியர். அதே முல்லை நிலத்துக்கு தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். அதே மாதிரி மருத நிலத்துக்கு ஊரன், உழவன், உளத்தியர். வேற நெய்தல் நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பன், பரதன், பரத்தியர். வேற பாலை நிலத்துக்கு எயினர், எயிற்றியர். அதே பாருங்க கரும்பொருள உணவு குறிஞ்சி தினத்தினுடைய உணவு மலைநெல், திணை. மலைநெல், திணை, தேன் எல்லாம். வேற முல்லை நிலத்தில் வரகு, சாமை. மருத நிலத்தில் செந்நெல், வெண்ணெல். வேற வந்து நெய்தல் நிலத்தில் மீன், உப்புக்கு பெற்ற பொருள் பண்டமாற்ற முறையில். பாலை நிலத்தில் சூறையாடல் வரும் பொருள். வேற விலங்கு குறிஞ்சி நிலத்துடைய விலங்கு புலி, கரடி, சிங்கம். வேற முல்லை நிலத்தில் முயல், மான், புலி. மருத நிலத்தில் எருமை, நீர்நாய். வேற நெய்தல் நிலத்தில் முதலை, சுறா. பால் நிலத்தில் வலிழுந்த யானை. அப்போ குறிஞ்சி நிலத்தினுடைய பூ வந்து குறிஞ்சி, காந்தல். இவன் முல்லை நிலத்தில் முல்லை, தோன்றி. வேற மருத நிலத்தில் செங்கழுநீர், தாமரை. நெய்தல் நிலத்தில் தாளை, நெய்தல். வேற பாலை நிலத்தில் குரவம், பாதிரி. வேற மரம் பொறுத்தவரையும் குறிஞ்சி நிலத்தினுடைய மரம் அகில், வேங்கை. முல்லை நிலத்தினுடைய மரம் கொன்றை, காயா. வேற மருத நிலத்தினுடைய மரம் காஞ்சி, மருதம். நெய்தல் நிலத்தில் புன்னை, ஞாழல். பாலை நிலத்தினுடைய மரம் வந்து இழுப்பை, பாலை. இது கரும்பொருள்கள் மொத்தம் 14 இருக்கு. அதில் முக்கியமான தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம் சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய பாடல் என்ன, அவங்களுடைய எல்லாம் 14 வகையான கரும்பொருள்களை தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் படித்துறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க சங்ககால சமூகம். இந்த சங்ககால சமூகம் வடக்கின் வர்ணாசிர மாதிரியை போன்று கடுமையான படிநிலை சாதி அமைப்பை காட்டிலும் முதன்மையாக தொழிலை அடிப்படையாக கொண்ட தனித்துவமான சமூக குழுக்களுடனும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் பன்முகை கொண்டதாகவும் இருந்தது. இருப்பினும் சில பிராமண செல்வாக்குகள் சங்ககால சமூகத்தில் இருந்தன. அப்போ சங்ககால சமுதாயத்தில் சில பிராமண செல்வாக்குகள் இருந்தன. அதில் சமூக அடுக்குகளை பொறுத்தவரையும் அரசர் வந்து ஆட்சியாளராக, மன்னராக, குறுநில மன்னர்கள் தான் யார், இவங்களெல்லாம் அரசர் என்று அழைக்கிறாங்க. வேற அந்தனர்னா பூசாரிகள் மற்றும் அறிஞர்கள். அப்போ பெரும்பாலும் பிராமணர்கள், ஆனால் பூர்வீக பூசாரிகளும் ஆலோசனை கூறுறாங்க. அவர்களின் செல்வாக்கு காலப்போக்கில் வளர்ந்தது. அப்போ கடவுளுக்கு அடுத்தபடியாக அந்தணர்கள் இருக்கிறாங்க. வணிகர், இதை தான் நம்ம வந்து படிநிலை வர்ணாசிரமம் சொல்கிறோம் இல்லையா. வர்ணாசிரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராமின் அடுத்து தான் சத்திரிய, வைஷ்ய, சூத்ரம். அப்போ வணிகர்கள், வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள் செழிப்பான பொருளாதாரத்துக்கு முக்கியமானவர்கள் யாருன்னா அந்த வணிகர்கள். வெள்ளாளர்னா வேளாண் குடிமக்கள், குறிப்பாக குறிப்பிடத்தக்க சமூக அந்தஸ்தை கொண்ட பணக்கார நில உரிமையாளர்கள். சாதாரண உழவர் என்னன்னு அழைச்சாங்கன்னா உழவர் என்ன அழைச்சாங்க. அப்போ வேளாண் குடிமக்கள் சமூக அந்தஸ்தை கொண்ட பணக்கார நில உரிமையாளர்களுக்கு வெள்ளாளர் என்று பெயர். அடுத்ததாக சமூக அடுக்கில் தமிழகத்தை சங்க காலத்தில் கைவினைஞர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள். அதில் தான் கொள்ளர்கள், தச்சர்கள், சாலியர்கள்னா நெசவாளர்கள், குயவர்கள், பானை செய்வங்க, மண்பானை குயவர்கள், பாணர்கள், விரலியர்கள் போன்ற சங்ககால சமூக அடுக்குகள் நிலைகள் அரசர், அந்தனர், வணிகர், வெள்ளாளர், கைவினைஞர்கள், தொழில் வல்லுநர்களாக இருந்திருக்காங்க. அடுத்தது பெண்களினுடைய நிலை. சங்க காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவு சுதந்திரத்தையும் மரியாதையும் அனுபவித்தவர்கள் தான் சங்ககால பெண்கள். அதில் குறிப்பாக கல்வி கற்ற சங்ககால பெண்பார் புலவர்கள் எல்லாம் பாருங்க. ஔவையார், நச்செல்லையார், காக்கை பாடினார், வெள்ளி வீதியார் போன்ற பல பெண் புலவர்கள் சங்க இலக்கியத்திற்கு பங்களித்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சொத்துரிமை சங்க காலத்தில் பெண்களுடைய நிலையில் சொத்துரிமை, பெண்கள் சொத்துரிமை பெற முடியும் என்பதற்கு சில சான்றுகள் கூட சங்ககால இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திருமணம் சங்ககால பெண்களின் நிலையில் திருமணத்தை பொறுத்தவரையும் துணைவர்களை தேர்ந்தெடுப்பதில் ஓரளவுக்கு சுதந்திரம் இருந்தது. குறிப்பாக அவர்களுக்கு கள ஒழுக்கம், காதல் திருமணம், பெரும்பாலும் கற்பொழுக்கம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கே வழிவகுத்ததான் சங்க காலத்துடைய திருமணம். அவனுடைய ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பு பெண்களுக்கு மிகவும் மதிக்கப்பட்டதான். எடுத்துக்காட்டு முல்லை மலர் மனைவியின் கற்பின் அடையாளமாக இருந்ததாம். இந்த முல்லை மலர் மனைவியின் கற்பின் அடையாளமாக இருந்ததாம். பொது வாழ்க்கையை பொறுத்தவரையும் சமூக கூடங்கள்,
குறிப்பாக திருவிழாக்கள் பெண்கள் பங்கேற்றாங்க. சில பெண்கள் இசை மற்றும் நடனத்தில் இசை நடனத்தில் இருக்கிறவங்களுக்கு முதுகுரவை திறமையானவர்களாக இருந்தாங்க. சதி என்பது தீப்பாய்தல் அல்லது அறக்கற்பு போன்ற பழக்க வழக்கங்கள் இருந்தன. குறிப்பாக போர் வீரர் வகுப்பினிடையே, அதாவது பாண்டிய மன்னன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலின் மனைவி கோப்பெருந்தேவி, அவங்கெல்லாம் பரவலாக அல்லது கட்டாயமாக இல்லை, அவங்களெல்லாம் சதி என்பது தீப்பாய்தல் அல்லது அறக்கற்பு என்னன்னா போன்ற பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கான சான்று. என்னுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.